நீ வேறு ஒரு இடத்தில் இருக்கிறாய். அந்த நிலை தேவனுடைய பார்வையிலே அந்த நிலை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த நிலையிலிருந்து நீ எழுந்து, அப்ப அது எந்த நிலை? எந்த நிலை? அது என்ன? இங்கே மீகா 4:13 சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு பின்னணி என்ன என்றால், கர்த்தருடைய ராஜ்யம் நல்ல செழிப்பாய் நல்ல வல்லமையாய் இருக்கும்போது சமாதானம் எல்லாம் இருக்கு. ஆனால் எதிர்காலம், இந்த ஊருக்கு எதிர்காலத்தில் நடக்க போறத மீகா சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எருசலேமின் வாழ்க்கை, எருசலேமினுடைய ஆன்மீக அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகிறது. அதற்கப்புறம் படையெடுப்புகள் அழிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் மீண்டும் கட்டப்பட்டு பலப்படுத்துவதை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஒரு மோசமான நிலையிலிருந்து திரும்ப எழும்புவதை தீர்க்கமாக முன்னறிவிக்கிறார். அவர் பேசும்போது நல்லா இருக்கு அந்த நாடு, அந்த ஊர் சீயோன். ஆனால் எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட நிலை மாறி சிறைப்பட்டு போய் இந்த ஊர் எதிரியின் கையில் போய் அந்த எதிரியின் கையிலிருந்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பின்பாக அது திரும்பவும் கட்டப்படும் காரியங்களைத்தான் இங்கே நீ எழுந்து, அதைத்தான் இங்கே அவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தாக்கப்பட்டு காயப்பட்டு சிதறிய ஆட்டு மந்தியாகிய சிறைபிடிக்கப்பட்ட மக்களை மீகா அப்படியே தரிசனமாக பார்க்கிறார். இன்னைக்கு காலில் கூட நாம் தாக்கப்பட்டு காயப்பட்டு சிதறி மந்தையாக சிறைப்படுத்தப்பட்டு ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார். இங்கே அநேகர் இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறோம், தாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், அடி வாங்கின நிலையில் இருக்கிறோம், உடைந்த நிலையில் இருக்கிறோம், நொறுங்கிய நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்த்து அந்த நிலையிலிருந்து நீ எழுந்து, எந்த நிலையிலிருந்து? காயப்பட்டு உடைந்து நொறுங்கி அவமானப்பட்டு கீழே இருக்கிற ஒரு நிலையை கர்த்தர் சுட்டி காண்பித்து, அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம், அந்த இடத்திலிருந்து எழும்பு, அந்த சூழலிலிருந்து எழும்பு, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எழும்பு. என்னால் எழும்ப முடியாதே. நீங்க சொல்றீங்க எலும்பு எலும்புன்னு, வேற எந்த எலும்பையும் நினைச்சிடாதீங்க. நீங்க இந்த காலை நேரத்தில் எழும்பு, எழுந்து, ரைஸ் அப், அரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. நமக்கு பேர் போனது சோர்வு, நமக்கு பிடித்தது கவலை, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது எப்பயுமே அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு பழக்கப்பட்டது. அந்த நிலையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த இடத்திலிருந்து எழும்பு, நீ தான் எழும்பணும், நீ தான் எழுந்து அப்படின்றாரு. கண்ணீரை துடைப்பார், ஆனால் கண்ணீர் துடைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நாம் எழுந்து காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இன்னைக்கு பலவிதங்களில் காயங்கள். இன்னைக்கு காயம்படாத ஆள் இங்கே யாருமே இருக்க மாட்டோம். காயமும் அடிகளும் வாழ்க்கையில் துளைந்து போனவைகளும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து. அது ஒரு வார்த்தை மட்டும்தான், சபை எழும்ப வேண்டும். எழுந்து. பாஸ்டர் எழும்ப முடியாது, ஐ எம் சாரி, என்னால் முடியாது. நான் எழுந்து நான் எங்கே போய் நான் எப்படி எழுவேன்? நான் என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு பெண், நான் என்னால் எழும்ப முடியாது. நான் என்கிட்ட பணம் இல்லை, எழும்ப முடியாது. எனக்கு நேரம் இல்லை, எழும்ப முடியாது. என்னால் எழும்ப முடியவே முடியாது. என் சூழல் எனக்கு தான் தெரியும். பைபிள் இருந்து சொல்லலாம், ஆண்டவர் பேசலாம், நீ எழுந்துன்னு. நான் சிக்கி கொண்டிருக்கிற இடத்திலிருந்து எழும்புவது அவ்வளவு எளிதல்ல என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த செய்தி ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் எழச் சொல்லுகிறார் சபையை. ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிற நிலை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது எந்த நிலை, எப்படி நிலை,
எல்லாருக்கும் அந்த நிலைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கடன் என்கிற நிலையில் இருக்கலாம், சோர்வு என்கிற ஒரு நிலையில் இருக்கலாம், மந்தம் என்கிற ஒரு சிறையில் இருக்கலாம், கசப்பான ஒரு சூழலில் சிறைப்பட்டு போய் என்று விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று இருக்கலாம். பயங்கரமான அடி, வெளியே சிரிக்கிறேன், உள்ள அடி என்று சொல்லி காயங்கள் நிறைந்த நிலையில் இருக்கிறேன். எப்படி எழுவது? நான் எழுந்து என்ன செய்ய முடியும்? முடியல, என்னால் முடியல. என்ன செய்ய முடியல? கடந்த கால தாக்குதல்களின் பாதிப்பு, மனம் அந்த பாதிப்பில் ட்ராமா என்று சொல்வார்கள். ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த படபடப்பு, அந்த அதிர்ச்சி குடும்பத்தாருக்கு அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்தாருக்கு, இழந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ட்ராமா என்று சொல்லப்படுகிற மனம் பாதிக்கப்படுகிறது. ஒரு இழப்பு, ஒரு விபத்து, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த பாதிப்பு பூமி அதிர்ச்சி போல நம் மனதின் அதிர்ச்சிகளை அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சிலர் தூங்க மாட்டாங்க, சிலர் அந்த இடத்தில் நிற்பார்கள், வேலையெல்லாம் செய்வாங்க, நாங்கள் மனசு அங்கேயே இருக்கும். அந்த இடத்தில் ஒரு காயம், நான் காயப்பட்டேன், நான் காயப்பட்டேன், நான் காயப்பட்டேன், நான் உடைஞ்சிட்டேன். அந்த இடத்துல அந்த நினைவுகள் என்னை விட்டு அகன்று போக மாட்டேன் என்கிறது. பழைய கசப்பான அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் நின்று 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 மனதிலே அப்படியே நிலை கொண்டு நம்ம தூங்க விடாமல் பண்ணுறது. அது ஒரு நிலை, உடைந்த நிலை, அழுகிற நிலை, இழந்த நிலை, பரிதாபமான நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வகையான இழப்புகளும் ஒரு நிலை. இன்னொன்று பாவநிலை. பாவநிலை, யார் என்னை காப்பாதா? நான் பெரிய பாவி பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் எத்தனை தடவை கேட்டாலும் திருந்த மாட்டேறேன். இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறவர்களும் போவேன் சிக்குவேன், போவேன் சிக்குவேன், போவேன் சிக்குவேன், போவேன் தப்பு பண்ணுவேன், போவேன் தப்பு பண்ணுவேன், போவேன் தப்பு பண்ணுவேன். ஒரு ரைம்ஸ் மாதிரி கூட பாடலாம். அப்படிப்பட்டவங்களும் சிறைப்பட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் நான் ஒரு நாளும் மாற போகிறதில்ல பாஸ்டர் என்று சொல்லி என் வீடு சிறைச்சாலை. என்ன சிறைச்சாலை? பாவம். நானாவது மனம் மாறுவதாவது, நானாவது ஜபம் பண்ணுவதாவது வாய்ப்பே கிடையாது பாஸ்டர். என் வாழ்க்கை முடிஞ்சிட்டேன், இப்படித்தான் நான் போக போகிறேன், சிறை தான் என் வாழ்க்கை என்ற நிலையையும் சேர்த்து கொள்ளலாம். மாற்றம் என்ற வார்த்தையை கேட்கவே பிடிக்கலை, இப்படியே ஓடுறேன் நான். இப்படியாக பல நிலைகளில் இருந்து இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் ஆனால் நிலைகளை மாற்றச் சொல்லுகிறார், நிலைகளை மாற்றச் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுவாருங்க, அப்படித்தான். அவர் கடவுளுங்க, அவர் தெய்வம். அவருக்கு என்ன தெரியும்? நான் மனுஷன் எவ்வளவு பாடுபடுறேன், மனுஷி எவ்வளவு பாடுபடுகிறேன், தெய்வத்திற்கு என்ன தெரிய போகிறது என்று சொன்னால் அது உண்மை அல்ல. நான் அதை இன்று நான் சொல்லவில்லை, இன்னொரு நாள் அதை பிரசங்கம் பண்ணுறேன். அவர் எல்லாவற்றையும் அனுபவித்த தேவன். அவருக்கு தெரியும் அவமானம்னா என்ன தெரியும், காயம்னா என்ன தெரியும், வருத்தம்னா என்ன தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. அவருக்கா தெரியாது? அது இப்படி சொல்லிடுவோன்னு சொல்லி தான் அவர் இறங்கி வந்தார். நீங்கள் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு பேசுகிறீர்களே, ஆண்டவரை நல்ல இடத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீரே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் குமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். குமாரன், பரலோகத்தின் தெய்வத்தினுடைய ஒரே பேரான குமாரன் என்கிற அந்தஸ்தை அந்த இடத்துலேருந்து இறங்கி வந்ததே பெரிய விஷயம். இந்த சாக்கடை போல இருக்கிற இந்த உலகத்திலே இறங்கி வந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, எதற்காக வந்தார்? விளையாட்டாகவா வந்தார்? உங்கள் முகங்களும் என் முகமும் தெரிந்ததனால் தான் வந்தார்.
அதற்கு நடுவிலே நடந்தது காயம், 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 ஏமாற்றம், ஏமாற்றம், துரோகம், துரோகம். துரோகத்தை அனுபவித்தார், எல்லா காயங்களும் பார்த்தார், அனுபவித்தார். ஆனால் அவர் விட்டு விடவில்லை. சிலுவைக்கு நேராக எழுந்து தேவனுடைய திட்டத்தை எழுந்து போய் அவர் செய்து முடித்தார். இன்று சபையின் மக்களை ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள், ஒரு நிலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஜெபமே இல்லாத இடத்துல போய் சிக்கிக்கிறாங்க. ஒரு பாவ நிலையிலே இருந்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதற்கென்று ஒரு நாள் வரும், கணக்கு கேட்பார் ஆண்டவர். அதே போல அழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறதையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏனென்றால் கர்த்தருடைய மகா வல்லமையான பிரசன்னம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அழக்கூடாது என்று கர்த்தர் வந்து அழாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, கலங்காதேன்னு சொல்லியிருக்கிறாரு, தைரியமாயிரு என்று சொல்லியிருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று இருக்கார். இவ்வளவு வார்த்தைகளும் சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உள்ளே வாசம் செய்ய வைத்து உணர்த்தி உணர்வுள்ளவர்களாய் மாற்றி அப்படியே இவ்வளவு வசதிகளை கொடுத்து, சபையை கொடுத்து, பைபிளை கொடுத்து, ஆராதனைகளை கொடுத்து, பாடல்களை கொடுத்து, எல்லாம் கொடுத்தும் நான் எழமாட்டேன். ஒரு வண்டியை எடுத்து காத்து போன டயர் சரி பண்றதுக்கு ஜாக்கி போட்டு ஏத்துறது போல வண்டியை ஆண்டவரும் போராடு கொண்டு இருக்கிறார். சபைகளோடு மனுஷர்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார், ஊழியர்களை கொண்டு பேசி கொண்டே இருக்கிறார். எழுந்திரு, டைம் இஸ் அப், நேரம் ஆய்கொண்டிருக்கிறது. ஆம், உன் கண்ணீர் உண்மை, உன்னுடைய கண்ணீர் உண்மை, உன் நிலை உண்மை, பொய்யல்ல. ஆனாலும் எழுந்திரு. இட் இஸ் ட்ரூ, பொய் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். நீங்கள் இருக்கிற நிலையை கர்த்தர் வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறார். அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சுத்தமான மனசாட்சியா உயிரோடு இந்த காலையில் இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். என் மனசாட்சி நான் எழுந்திருக்கிறேனா படுத்திருக்கிறேன்ன்றது கர்த்தர் அறிவார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். யோசிங்க, நல்லா யோசிங்க. கர்த்தர் அந்த இடத்தை வேண்டாம் வேண்டாம், ஒரு நிலை வேண்டாம், அடுத்த நிலை என்று ஒரு நிலை இருக்கிறது, அடுத்தடுத்தடுத்த நிலை என்று இருக்கிறது. வாழ்க்கையே பிரயாணம், ஓட்டப்பந்தயம். நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நீ மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்கால்கள் பிரிய மனவனே. ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மனவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். பிரயாணத்தில் இருக்கிறோம். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளம் உண்டு. ஆனால் பிரயாணம்ன்றதை மறக்கக்கூடாது. ஒரு இடத்தில் தங்குவது தேவ சித்தம் இல்லை. we are on pilgrimage, பரதேசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்தில் அல்ல, வாழ்க்கை நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஒரு நிலையில் மனமோ நம்மளுடைய மனநிலையோ தங்குவதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். முன்னேற்றம் உங்களுக்கும் இந்த சபையின் மக்களுடைய மனநிலையில் ஒரு முன்னேற்றம் வேணும். பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு இங்கே வரவில்லை. அதை பேசுவதற்கு நான் ஒன்றும் இங்கே அதற்கான ஆளும் கிடையாது. பொருளாதார நன்மைகளுக்கு இங்கே என்னை விட சிறந்த பேச்சாளர்களும் அறிவாளிகளும் இந்த சபையிலே இருக்கிறார்கள். எப்படி பெருக்குவது, எப்படி இடங்களை வாங்குவது, எப்படி சொத்துக்களை பெருக்குவது என்று மிகப்பெரிய ஞானிகள் இங்கே சபையில் இருக்கிறார்கள். ஆனால் நான் அதில் அறிவு ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அதை பேச நான் இங்கே வரவில்லை. கிறிஸ்துவுக்குள் மனநிலை வளர்ச்சி அடைகிறதா?
அந்த மனசு அப்படியே இருக்கிறதா? அவர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற இடம் மாறாமல் பிராய்லர் கோழி கூண்டுக்குள் அடைபட்டு அப்படியே தன்னுடைய சைஸ் பெருசாயிட்டே போற மாதிரி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. யாத்திரை தாகம் வேணும், முன்னேறணும்னு வாழ்க்கையில் எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு ஒருத்தருடைய குடும்பத்தை பார்த்து ஒருத்தரை பார்த்து இந்தியாவில் சொல்ல தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் போட்டி மிக அருமையாக நடத்தப்படுகிறது வாழ்க்கையில், எண்ணங்களில். அந்த போட்டியினாலே இந்தியாவும் வளர்ந்துருச்சு, நாமும் வளர்ந்துட்டோம். அந்த போட்டியை பற்றி சொல்ல, ஏன் மனநிலைகளில் மாற்றத்தில் போட்டி எங்கேயாவது பார்க்குறீங்களா? நான் பரிசுத்தமாக இல்லை, இன்னைக்கு நான் பயங்கர பரிசுத்தமாகிட்டேன் பாஸ்டர், ஜபமே பண்ணுறதில்ல, இன்றைக்கி நான் ரொம்ப ஜபம் பண்ணுறதுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தேன். ஆண்டவர் மேலே ஏதோ வருவேன், செத்த மனுஷன் மாதிரி சபைக்கு வருவேன் போவேன், ஆனால் இன்னைக்கு ஜீவன் உள்ளவனாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு அதில் வளர்ச்சி உடையவர்கள் இங்கே, அதில் பெருமைப்படுறதுக்கு ஆள் இங்கே இருக்கா? ஜபமா? ஜபத்தில் பெரிய ஆள் ஆயிட்டாரா? பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, நாம் வேற காரியங்களில் மார்க் போட்டு கொண்டு இருக்கிறோம். வளர்ச்சியையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல ஓம் மனசும் உன்னுடைய மனநிலையும் மாற்றத்தை விரும்ப வேண்டும். இங்கே ஒரு தேவ மனிதனை பார்ப்போம். அநேகமாக நான் பேசுனது கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும், இப்போ புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் 13, இதில் யாரும் புரியலன்னு சொல்ல முடியாது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 2 பேரும் பிரிய போகிறாங்க. லோத்தும் ஆபிரகாம் பிரிகிற இடம். 12வது அதிகாரத்தில் எகிப்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார்கள். அங்கே போய் சில பிரச்சனைகளாகி அங்கிருந்து திரும்பவும் கானானுக்கு வந்திருக்கிறார்கள். இங்கே அவர்களுடைய மிருக ஜீவன்கள், பொன்னும் எல்லாம் ஆஸ்தி பணம் பெருகினது. சீமானாக இருந்தார்கள். அவருடைய மேய்ப்பர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனையானது, பிரிந்தார்கள். அந்த பின்னணியிலே இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரிஞ்சிட்டார் லோத்து. தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய நிலைகளை மாற்றி இடத்தை பார்த்து போறார். ஆபிரகாம் 12 வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சரி. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அது தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து. சரி, இது என்ன சூழல்? ஆபிரகாமுடைய மனநிலை என்ன பார்க்கலாமா? ஆபிரகாமுடைய மனநிலை என்ன? சும்மா நம்ம வாஸ்தம்னா நீ எழுந்து நடந்துட்டாரா? வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? அவருடைய மனநிலை என்ன? அவருடைய ஒரே சொந்தம், அவருடைய ஒரே சொந்தக்காரர், தன்னுடைய அன்பு அண்ணனுடைய மகன், அவருடைய ஒரே சொந்தம். கல்தேயர் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்து இந்த இடம் வரைக்கும் தன்னோடு வந்த இரத்த சொந்தம், தன்னுடைய மகன்,
தன்னுடைய சகோதரன் எனப்பட்ட லோத் பிரிஞ்சிட்டார். பிரிவு, ஒரு செப்பரேஷன். அவர் எப்படி சொல்லி கொண்டிருந்தார்? சித்தப்பான்னு சொன்னாரா அல்லது சகோதரன் சொன்னாரான்றது தெரியல. ஆனால் பேசிக்கொண்டே கூட வந்த அந்த லோத்து பிரிஞ்சிட்டார். இப்போ சொந்தம், ஒரே சொந்தம் பிரியுது, ஒரே சொந்தம் பிரியுது. அவரோட ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஆபிரகாமுடைய சொந்த ஊர்லேருந்து புதிய தேசம், இது அந்நிய தேசம், ஒரு புது ஊர். அவருக்கு சொந்த நாடும் கிடையாது. அவர் பஞ்சம் பிழைக்க வந்தது போல் வந்த பூமி இந்த பூமி. இந்த பூமியில் இருந்த ஒரே சொந்தம் லோத் இப்போ பிரிஞ்சு போயிட்டார். இப்போ திரும்பவும் எகிப்துக்கு போக முடியாது. ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. லோத்து என்கிற தன்னுடைய சொந்தம் பிரிஞ்சாச்சு. தன்னுடைய சொந்த மொழியில் பேசிக்கிட்டு இருந்த தன்னுடைய இனத்தான், தன்னுடைய அண்ணன் மகன், தான் நேசித்த ஒரு அண்ணன் மகன், ஒரே ஒரு சொந்தம் போயிட்டார், விலகி போயிட்டார். நான் இங்கே இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு போயிட்டார். சரி, குழந்தையும் இல்லை. 75 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. குழந்தை இல்லை, ஒரே சொந்தம். லோத்து பிரிந்தார். அந்நிய தேசம், சொந்த நாடும் கிடையாது. இந்த சூழலை கொஞ்சம் யோசிங்க நீங்கள். நல்ல நம்மளுடைய மனங்கள் கொஞ்சம் அப்படியே யோசிக்க கர்த்தர் உதவி செய்வார். செப்பரேஷன், இழப்பு. தன்னுடைய சொந்தம் பிரிஞ்சது, அந்நிய தேசம், மகன், குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டோட வார்த்தை மட்டும் இருக்கு. எல்லாம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. கூட வந்தவன் போயிட்டான், குழந்தை இல்லை, அந்நிய தேசம். சூழல் சாதகமாக இல்லை. சூழல் சந்தோஷமா இல்லை ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ எழுந்து நடனே அந்த நடக்கிறேன்னு சொல்லுகிற இடம் அல்ல. எழுந்து என்றால் உன்னுடைய இந்த கவலைகள், குழந்தை இல்லை, தனியாக இருக்கிற அந்நிய தேசம், இந்த மனநிலையை விட்டு நீ எழுந்து, get up, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்தது, உனக்கு அதை தருவேன். நீ எழும்பு ஆபிரகாம், நான் உன் கூட இருக்கிறேன், நீ எழுந்துரு. இன்னைக்கு சபையோட தான் பேசுறாரு. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அன்பா இருக்கிறத வெளிப்படுத்துறார். ஆனால் காதுகள் கேட்கணும். சொந்தங்கள்லேருந்து அவமானங்கள், நிந்தைகள், டிஸ்கரேஜ்மெண்ட், கடுமையான ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை தள்ளுகிறது, நம்மை கீழே தள்ளுகிற வார்த்தைகள். எந்த சூழலாக இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்லை, பொருள் இல்லை, அதே தான் இவருக்கு. அங்க பணம் இருக்கு, குழந்தை இல்லை. சொந்த இருந்தான், போயிட்டான். தேசம் சொந்த தேசம் கிடையாது, அந்நிய தேசம். இந்த சூழல்களில் ஆபிரகாம் உட்கார்ந்திருந்த போது, நீ எழுந்து ஆபிரகாமே, நீ எழுந்து, நீ சொல்லுங்க, நீ எழுந்து. உங்களுக்கு சொல்லி பாருங்க, நீ இப்பொழுது அதே தான் சொல்லி கொண்டிருக்கிறாய். இது நடந்தால் தான் நான் எந்திரிப்பேன், அது நடந்தால் தான் எழுந்திருப்பேன், அப்படி இருந்தால் நான் ஓடிடுவேன் ஆண்டவருக்குள்ள. என்னைக்குமே எழும்ப போகிறது கிடையாது. இந்த சூழலில் எழும்பாதவர்கள் எந்த சூழலிலும் எழும்ப போகிறது கிடையாது. எனக்கு மட்டும் உன்னை கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் அதை செஞ்சிட்டீங்க, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு கிடையாது. இந்த பிரச்சனைக்குள் எழும்புங்கள். நான் பேசுகிறது தகுதி உடையவனாக இருந்து பேசுகிறேன். உறுதியாக 100க்கு 100 என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். பேசுகிறவன், நான் பிரசங்கமாக பேசுவதற்கு முன்பாக யோசிக்கிறவன். ஐ am qualified. நான் அதற்கு தகுதி உள்ளவனாக இருந்து பெருமையாக இல்லை, உடைந்த உள்ளத்தோடு நான் சொல்லுகிறேன். நான் இந்த இடத்தில் நானும் என்னை பார்த்தேன், இழந்தேன். என்னை எழுந்திரு என்று சொன்னார், நான் எழுந்தேன். போ, ஓடு என்றால் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளோதான். சூழலை பார்த்தால் பயமாக இருக்கிறது, நடந்ததை கேட்டால்
மனசு கஷ்டமாக இருக்கு. அடிக்கடி நான் நினைப்பதுண்டு, இல்லையோ அவன், என் மகன் இல்லையோ, இல்லை அவன் இல்லை, பார்க்க முடியும். ஆனாலும் என் தேவன் என்னை எழுப்பி 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 ஓடு ஓடு என்று சொல்லி என்னை ஓட, ஹல்லேலூயா. அதனால் தான் நான் இந்த காலை வேளையிலே நான் உறுதியாக சொல்லுவேன், எஸ், என்னால் ஓட முடியும். இந்த சூழலில் எழும்புகிறது ஆபிரகாம்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எழுப்பணும், சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. எழுப்புகிற கரமும் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை தூக்கி விட ஒரு கரம் இருக்கிறது. அவர் நேச கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விடுகிறார். ஆனால் அந்த இடத்தை சொல்லி சொல்லி அமர்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் இந்த காலையின் செய்தி. நான் அதை நினைக்கிறேன், அழுது கொண்டு நான் உட்கார்ந்திருக்கிறேன், என் பிரச்சனை சொல்லி சொல்லி உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்வதைத்தான் இந்த காலையிலே கர்த்தர், வேண்டாம் நீ எழுந்திரு, கமான், பழைய வகைகளை நினைத்து நினைத்து உட்காராதே, எழுந்திரு, ஓடு. அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், அசிங்கங்கள், பட்ட பாடுகள், காயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எழுந்து, அப்படிப்பட்ட ஒரு சபையை கர்த்தர் இந்த காலையிலே ஆபிரகாமை அழைத்தது போல நீ எழுந்து, நீ எந்த பக்கம் வடக்கு கிழக்கு தெற்கு ஓடு. ஆக்ஷன் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எழுந்துனா என்ன பாஸ்டர் எழுந்து? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை சொன்னவுடன், நீ எழுந்து என்று சொன்னவுடன் ஆபிரகாம் அந்த தன்னுடைய சொந்தம், தன்னுடைய இனம், தன்னுடைய குழந்தை இல்லாத நிலை, தன்னுடைய இழப்பு, அவமானங்களுக்குள் எழுந்து 18வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு, சொல்லுங்க ஆண்டவரே, நான் கூடாரத்தை பெயர்த்து, நீ எங்க போக சொல்றீங்க ஆண்டவரே? போகிறேன். அப்படிப்பட்ட சபைகளை, அப்படிப்பட்ட விசுவாசிகளை, அப்படிப்பட்ட சீஷர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி காலத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளை தேடி கொண்டிருக்கிறார். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஒரு உற்சாகம் தரும் ஒரு செய்தியை நான் கேட்டேன். ஒரு சகோதரனோடு, நம் சபையில் இருக்கிற ஒரு நல்ல தம்பியோடு நான் பேசி கொண்டிருந்தேன். இந்த செய்தியை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த தம்பியோடு பேசும்போது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1,50,000 என்று நான் நினைக்கிறேன், 1,50,000 ரூபா சம்பளம், மாதம் 1,50,000 ரூபா சம்பளம். நான் தாண்டா உனக்கு வேலையை போடணும், வாடா என்று என் நண்பனின் அண்ணன் வந்து அட்டன் பண்ண, உன்னை போட்டுறேன், வா வந்து ஜாயின் பண்ணு. 1,50,000 ரூபாய் மாதம், வேலைக்கு வா என்று சொல்லி கூப்பிட்ட போது, நான் என் சபை, என் ஆராதனை, என் தேவன், என் தேவ பிரசன்னம், என் கூடாரத்தை பேர்த்துட்டு, நான் கூடாரம் எங்கள் தேவனை எங்கே சொல்கிறாரோ அந்த கூடாரத்தை பேர்த்துக்கிட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கேன், என்னை விட்டுருக்கேன்னு சொல்லி, அது வேண்டாம், அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அண்ணே, அதை நான் வேணான்ட்டேன். போனால் நான் சம்பாதிக்கலாம், ஆனால் என் சபை என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே என் மனம் துள்ளி குதித்தது. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறவர்கள் குறைந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்டேன். தியாகம், அன்பு, கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். God will bless them. அதனால் இந்த காலையிலே அவமானங்களுக்குள்ளும் எல்லா கஷ்டங்களுக்குள்ளும் நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும். ஆபிரகாம் எழுந்தார், நடந்தார். அதனால தான் ஆபிரகாம் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு சொன்னபடி செய்கிறேன், நான் சொன்னபடி செய்கிறேன், நான் செய்கிறேன்பா. ஏன் இன்னைக்கு சபை முடியலன்னா, அன்பில்லை சபை மக்களுக்கு. யார் மேலே? ஆண்டவர் மேலே. ஆண்டவர் மேலே பாசம் குறைந்து இருக்கிறது. அதற்கு தான் 40 நாள் அந்த 20 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். மறு சீரமைப்பு. தேவன் ஆதி அன்பை, சபை எந்த இடத்துல ஆரம்பிச்சோ அந்த இடத்துல அன்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். தொலைந்த அன்பு, இழந்த அன்பு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சபையில் மக்கள் மனம் மாறி திரும்பவும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று நாங்கள் இந்த கடந்த 20 நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். சபை மக்களுடைய அன்பு குறைந்திருக்கிறது. யார் மேலே? எங்கள் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே. எங்கள் மேல் இருக்கிறத பற்றி இல்லை, ஆண்டவர் மேல்
மிகுந்த அன்பும் பாசமும் பெருகின கூட்டமாக இந்த சபை இருக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதை தவிர வேற என்ன சபைக்கு இருக்கு வேலை? வேற என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. அன்பு தான், அவர் மேலே அன்பு தான். அவர் நம்ம கூட இருந்தால் போதும்ன்ற அன்பு சபைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போதும் ஆண்டவரே. ஆமாம், அங்கே அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். உடனே அவர் சொன்னதை கேட்டு ஆக்ஷன்ல இறங்கினார். இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்ச உடனே நீங்கள் செயல்படுகிற இடத்திற்கு வாருங்கள். நீங்கள் போங்க, காய் கடைக்கு போங்க, கறி கடைக்கு போங்க, வாங்குங்க. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை நோட் பண்ணி இந்த வாரம் சிந்தியுங்கள். நாங்களும் இந்த தலைப்பில் தான் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரம் சபைக்காக தேவை ஒரு பெரிய எழுந்த நிலை வேண்டும். எழுப்புதல்ல, எழுந்த நிலை. எழுப்புதலை நான் சொல்லவில்லை, அது வேற. எழுந்து நிற்க வேண்டியது நம்ம கையில் இருக்கு. நம்ம கையில் இருக்கு, முடியும். நான் பாருங்க, நான் நேற்று ஒரு சின்ன இதாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி இன்னைக்கு காலையில் ஒரு முதலமைச்சர் காலையில் உங்களுடைய பெட்டிஷனை பார்த்துட்டு மதுரைக்கு வந்திருக்கிறாரு, தங்கியிருக்கிறாரு. விடிய காலை 6 மணிக்கு 5 மணிக்கு அடுத்த மாவட்டத்துக்கு போகிறாரு. உங்கள் பெட்டிஷனை படிச்சிட்டாரு, நேராக உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு என்று நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறவர் உங்களை அழைத்தால் எப்படி போய் நீங்கள் ஓடுவீங்க? நைட்டெல்லாம் தூங்க மாட்டோம், நைட்டு தூங்க மாட்டோம். அந்த இடத்திற்கு தெய்வத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய உணர்வுகளில் ஆண்டவரே, சபை நெருங்கி வர வேண்டும். மனிதர்களுக்கு முக்கியத்துவம், மனிதர்கள் கண் பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏன் அவர் கண்ணு பற்றாதா, நான் அவருடைய பார்வை பட்டு விடாதா என்று நாம் நினைக்கிறோம். முதலில் அவர் தேவனுடைய பார்வை நம்ம மேல் பட வேண்டும். அவர் நம்மளை பார்க்கணும். எழுந்துட்டோமான்னு பார்ப்பாரு, பெயர்த்து கூடாரத்தை பெயர்த்துட்டோமான்னு பார்ப்பாரு. ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடம் சும்மா இல்லை, பெயர்த்து கொண்டு போயிட்டு ஒரு பலிபீடம் கட்டுகிறார். அங்கே அது உறவின் அடையாளம். எத்தனை பேருக்கு பலிபீடம் இருக்கு? எத்தனை பேர் அழுது தனியாக போகும்போது அழுகிறீங்க? ரூம்குள்ள ஆண்டவர்கிட்ட அழுது இமோஷ்னலாக பேசுகிறீங்க? மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் பேசுகிறீர்கள்? உங்கள் வாகனங்களில் போகும்போது எத்தனை பேர் பேசுகிறீர்கள்? எத்தனை பேர் கிச்சனில் சமைச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க? எத்தனை பேர் வேலைக்கு போகும் நேரத்தில் கண்களை அலைய விடாமல், இதயத்தை பறக்க விடாமல், எத்தனை பேர் கண்ணையும் இதயத்தையும் தேவனுக்கு நேராக வைத்து ஆட்டோலையோ கார்லையோ பஸ்லையோ போகும்போது கர்த்தர்கிட்ட எத்தனை பேர் பேசிக்கிட்டு போறீங்க? எத்தனை பேர் பேசிட்டு போறீங்க? கேட்கிறாரு. ஆபிரகாமின் குணம், கேட்டார், எழுந்தார், பெயர்த்தார், பலிபீடத்தை கட்டினார். அதுதான், சும்மா எழுந்துன்னா அப்படி இல்லை, அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறாரு. இந்த ஒரு வாழ்க்கை நாம் ஏதோ இன்னும் 2000 வருஷம் இருக்குன்னு நினைத்து ஓட வேண்டாம். உங்கள் ஆயுள் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சபை வேகப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ எழுந்துனா என்ன, அந்த இது தேவையில்லைன்றார். நீங்க இப்போ இருக்கிற இடம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறீங்களா, எழும்புங்க. நான் ஆபாசமான காட்சிகளுக்கு அடிமையா இருக்க, எழும்புங்க. கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். கம், ஆண்டவர் கூப்பிடுகிறார். கெட்ட கெட்ட சிந்தையில் நிறைந்திருக்கிறேன், காப்பாற்றதான், எழுந்து வா. அந்த நிலை வேண்டாம். வாலிபர்களுக்கு அதேதான் அழைப்பு. ஆண்டவர் அன்பு உங்களை தொடட்டும். இந்த காலை வேளையிலே அவர் மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார். கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு. அவர் வருகிறதற்கு முன்பாக, ஒரு கதவு அடைப்பதற்கு முன்பாக, அடைபடுவதற்கு முன்பாக நீங்கள் எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்தே ஆக வேண்டும். அவர் வரும் நாளிலே கரமசைத்து நம்மை கூப்பிட வேண்டும். அந்த 10 பேரில் 5 பேர் விட்டு விலகி தவித்து என்னைக்காக தேடி அலைந்த நிலை வேண்டாம் சபைக்கு. எவர் ரெடி, எப்பொழுதும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எப்பொழுதும் நான்
நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைக்கு சபை வர கர்த்தர் வாஞ்சியாய் அழைக்கிறார். நம்மளை நேசிக்கிறனால தான் ஆண்டவர் அன்பாய் கூப்பிடுகிறார். நீங்கள் எழுந்தா நீங்கள் கேட்பீங்க நிறைய பேருக்கு, ஆமாம் எழுந்தாரு, பெயர்த்தாரு, போட்டாரு, கூடாரம், பலிபீடம் கட்டினார், என்னையா கிடைச்சிச்சு? கிடைத்தது பேரும் புகழும் சொன்னபடியே கிடைத்தது. இன்று நான் இந்த பலிபீடத்திலே அரசரடியிலே நான் இந்த சபையிலே நின்று மேடையிலிருந்து நான் சொல்லுகிறேன், என் வாயில் உச்சரிக்கிறேன் ஆபிரகாம் என்று. நான் ஆபிரகாம் என்று உச்சரித்து கொண்டிருக்கிறேன். இந்த நோன்பு காலத்திலே இஸ்லாமியர்களுடைய அந்த மாஸ்க்லாம் அவருடைய பெயர்களை உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ரோமன் கத்தோலிக்கர்களும் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன், தெரியல அவங்கள பற்றி, எனக்கு அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது, அவர்களும் சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். யூதர்களும் இஸ்லாமியர்களும் புராட்டஸ்டன்ட்டுகளும் ஆர்சி பெந்தெக்கோஸ்தே எல்லோர் வாயிலும் இந்த காலையிலே ஆபிரகாம் என்ற பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேரை உங்களுடைய அடுத்த நிலை எழுந்துனா அது ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேரம் தான் எழும்ப சொல்றாரு. சும்மாலாம் எழும்ப சொல்ல, நீ எழுந்து அடுத்த படிக்கட்டு ஏறுன்றார். நீ முதல் படிக்கட்டில் இருந்துட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், முதல் படிக்கட்டிலே என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் என்று சொல்லுவதை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்தடுத்த படிக்கட்டு இருக்கு. ஓடி முடிக்கும் போது எத்தனை படி ஏறினாய்? ஏறினேன், தொட்டேன், வென்றேன், கோப்பைகளை ஜெயித்தேன், அநேகருக்கு ஆசீர்வாதமான மனிதனாய் மனுஷியாய் நான் வாழ்ந்தேன். அதைத்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு தேவை ஒரு கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிதல் தேவை. எழுந்துனா முடியாது. அலாரம் வச்சு அடிக்கும்போது, காலையில் அலாரம் அடிக்குது வீட்டில், டம்முன்னு அடிச்சுட்டு படுத்துகிறோம், ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துகிறோம், போங்கப்பா தொந்தரவு பண்ணாங்க. அதுபோல் பெற்றோர் எழுப்பினால் அல்லது யாராவது ஒருவர் எழுப்பினால் எழுந்துரு அப்படின்னா உடம்பெல்லாம் வலிக்குது போங்க அப்படி. அதுபோல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தட்டி எழுப்பும்போது கைகளை தட்டிவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளை செவிகளிலிருந்து கேட்காமல் தட்டிவிட வேண்டாம். கர்த்தர் கூப்பிடுகிறார். அடுத்த நிலை என்பது ஆசீர்வாதத்தின் நிலை தான். பாதை கஷ்டமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள். அதே போல் நான் நினைக்கிறேன் சபையில் விசுவாசம் ரொம்ப டல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு. திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் கிரேட் ஃபெயிலியர் ஃபார் ஃபெய்த். நான் சபை மக்களை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது விசுவாசத்தில் படுபயங்கர மோசமான மார்க் வாங்கியிருக்கிறாங்க. நம் சபை அப்படி வாங்கக்கூடாது. விசுவாசம் இல்லைனாலும் எழும்ப முடியாது. எழுந்துடாதவர்கள் அல்லேலியாவும் சொல்ல முடியாது. அல்லேலியா சொல்றதுல ஒரு அடையாளம் இருக்கு. எழும்புறவர்கள், தைரியமானவர்கள், மனம் நிறைந்தவர்கள், கர்த்தருக்குள் பலமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லைன்னா அப்படியே இருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் ஒன்றை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இப்படியே தான் எழுந்து புறப்படு என்று லோத்தின் குடும்பத்திற்கு ஆதியாகமம் 19 தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இந்த பூமியை அழிக்கணும், அதுதான் அடுத்த பிளான். ஆண்டவருடைய வருகையும் கூட அப்படித்தான். an end of an era. ஆண்டவருடைய வருகை என்பது இந்த பூமியின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. அழிவு, அவருடைய கோபம், பூமியினுடைய அழிவு. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார் சோதோம் குமராவுக்கு. 14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மறு மக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். இன்னைக்கு யார் அந்த மருமக்கள்? இந்த சபையில யார் அது? இந்த சபையில லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை திருமணம் செய்ய போகிற அந்த மருமகன்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து இந்த இடத்துல நீங்க வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ ஆபாசங்களை பார்த்தும் வேடிக்கை பார்த்தும் தவறான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, எழுந்து விட விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கேலி பண்ணினார்கள். இந்த காலையில் என்னுடைய பிரசங்கம் கூட ஒருவேளை கேலியா இருக்கலாம்.
எழுந்து இந்த இடத்துல இருந்து போங்கன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது. ஆண்டவர் அன்பாக இன்று அழைக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அன்பின் சத்தமாய் லோத்தை சொல்லி நீங்களும் வந்துருங்கப்பா இந்த ஊரை விட்டு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்ட, என்னையா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்னப்பா பிரசங்கம் பண்றார் என்று நினைக்கிறவராய் இருந்தால் நீங்கள் தான் அந்த நபர். யூ ஆர் த பர்சன். நீங்களே அந்த நபர். யார் அந்த நபர் கேலி பண்ணுகிறீர்களோ அல்ல அசட்டை பண்ணுகிறீர்களோ, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எழுந்து ஓடுகிறார்கள், போகிறார்கள். கடைசியிலே 18வது வசனம் 17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்படி வந்து தூதர்கள் சொல்றாங்க, ஓடிருங்க. என்னுடைய வாழ்க்கையின் மிக பிடித்தமான வார்த்தை, ஓடிரு, நிற்காத. என் வாழ்க்கையின் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ரகசியம், நோ ஸ்டாப்பிங், ரன், ஓடி முடிச்சிரு. எல்லையை நோக்கி ஓடு, முழு வேகத்தில் ஓடு, முழு பலத்தோடு ஓடு என்று ஆண்டவர் கிருபையாக என்னையும் நிரப்பி பலப்படுத்தி ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிரப்பட்டோம், ஓட நிரப்பட்டோம் என்னை. அப்படி சொன்ன போது அவர் என்ன சொல்றாரு? 18வது வசனத்துல, அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. அப்படியே நிறுத்துங்க. இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. அப்படி ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த அப்படி இல்லை ஆண்டவரே மாத்திரம் ஜெபம் பண்ண போறேன். இப்ப நான் இந்த அப்படி இல்லை ஆண்டவரேன்றவங்க தான் இங்க இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் எண்டு ப்ரேயர் பண்ண போறேன். அப்படி இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த காலையில் அப்படி இல்லை ஆண்டவரே செட்டுக்காக, அந்த குரூப்புக்காக, அந்த ஜனத்துக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். லோத்துக்கு ஓடி போப்பான்னு சொன்னா அப்படி இல்லை ஆண்டவரே, நீ எழுந்துட்ட, நீ எந்திரிச்சிட்ட, ஓட ஆரம்பிச்சிட்ட, ஓடி போ என்று சொல்லும்போது அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே,
இந்த சபையை எழுந்திருக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கசப்புகளிலிருந்து, கவலையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, அவமானத்திலிருந்து, இருந்த இடத்தில் நான் இழந்தேன், தவிக்கிறேன், வருத்தப்படுகிறேன், என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை வருத்தப்படுத்திட்டாங்க, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு என்று சொன்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை எழுப்பும்படியாக அந்த தட்டுகிற சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரை, அடுத்த நிலை என்று ஒன்று வைத்திருக்கிறீரே, அதை பார்க்க உதவி செய்வீராக, அதில் நடக்க உதவி செய்வீராக. அது நன்மை. என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல. அடுத்த படிக்கட்டு வேற மாதிரி, என்னுடைய நிலை வேற. நான் அழைத்தால் அது உன்னதமாகத்தான் இருக்கும். நீங்க உங்க சிந்தையில சிந்திக்காதீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆண்டவர் எழும்ப சொல்றாரு. அடுத்து என்ன தெரியலனாலும் உங்கள்கிட்ட பேசுவார், தரிசனம் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலை நிறுத்துவார். இந்த காலையில அப்படியாக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டுல தியானம் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய இந்த வார ஜெபத்தின் தலைப்பு. நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணாலும் எழுந்திருக்க உதவி செய்யுங்கப்பா, எழும்ப உதவி செய்யுங்கப்பா. சபை எழும்பட்டும், குடும்பங்கள் எழும்பட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும். எல்லாம் எழும்பனா அந்த நிலையே வேற. ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் எழும்பட்டும். சொன்னதவே சொல்லிக் கொண்டு உட்காராம, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காம, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாம அடுத்த நிலை, இது போதும், இது போதும் சொல்லணும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பலிபீடம் கட்டுங்க. பெயர்த்து கொண்டு போய் பலிபீடம் கட்டி ஆண்டவர் ஆராதிங்க. அடுத்தடுத்த கட்ட வேகமா மூவ் பண்ணி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று எழுந்து போகிறோம் என்ற அடையாளத்தோடு என் பழைய நிலைமையிலிருந்து நான் மாறுகிறேன். நான் எழுந்து புறப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து புறப்படுவோம், எழுந்து புறப்படுவோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கமும் அவருடைய அற்புத செயல்களும் நல்ல உறவும் நம்முடனே இந்த மாதம் முழுவதற்கும் கர்த்தர் வரும் வரைக்கும் நம்முடனே கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர் இயேசு. ஆமென்.